ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான சுண்டல் சாதம் செய்கிறதுக்கு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 10 சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 4 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நான் 150 கிராம் சுண்டலை 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு 2 நிமிஷம் மசாலாலாம் சுண்டலில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி, அது போக சுண்டலுக்கு 1 கப், மொத்தமாக 5 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லி இலை தூவிக்கலாம். தூவிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டு இறக்குனா சூப்பரான ஹெல்த்தியான சுண்டல் சாதம் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.